I will enter his gates With thanksgiving in my heart, I will enter his courts with praise. I will say this the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. I will enter his gates With thanksgiving in my heart, I will enter his courts with praise. I will say this the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே மறைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். Hallelujah. Hallelujah. Amen. Yes, Jesus, we welcome you, Master Lord. Amen, Jesus. Amen. ஏசப்பா, இந்த இடம் காலியாக இருக்கலாம் தகப்பனே. எங்க மூன்று பேர் ஏசப்பா இருக்குவாங்க, அங்க மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் ராஜா, நீங்கள் இங்க வாங்க தகப்பனே, இறங்கி வாங்க ராஜா. இப்பவே வந்து எங்கள் மத்தியில தொழுது கொள்ளுங்க தகப்பனே. நீர் ஆவியானவர் ராஜா. ஏசப்பா, நீர் விடுதலையின் நாயகனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. We welcome you, Master Lord. We welcome you, Holy Spirit, Jesus, for you are the Redeemer, Master Lord. Hallelujah. Amen. உம்மை துதிக்கிறேன் அப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
ஏற்படுத்தினீர் உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று ஆராதிப்போமாக. இப்போதுமாய் கூட இன்னொரு தமிழ் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் தேவனை நம்பி வந்தவர் நம்மள ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹalleluya. எத்தனையோ நாட்கள் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை போயிருக்கலாம், பட் இம்மட்டும் நம்மளை வழிநடத்தின தேவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமாக. Where is
கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உச்சிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. என் தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. என் தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. ஆமென் ராஜா. இந்த சபை நிரப்பப்படட்டும் ராஜா. உம் ஆவியினால் உலாவட்டும் தகப்பனே இயேசுவா. உம் அபிஷேகம் இங்க ஊற்றட்டும் ராஜா. இயேசுவா உமக்கு நன்றி ராஜா. வல்லமை வல்லமை தாருமே. என் தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே.
நீர் பெரியவர் ராஜா, நீர் உயர்ந்தவர் தகப்பனே, நீர் அழகானவர் ராஜா, நீர் அருமையானவர் ராஜா, நீர் இனிமையானவர் தகப்பனே, நீர் மாசற்றவர் ராஜா, நீர் இரக்கம் மிகுந்தவர் ராஜா, நீர் சாரம் ரோஜா பள்ளத்தாக்கி நீலியே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. உங்களுடைய சாட்சிகள், பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள் இவர்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று நான் நம்புகிறேன். ಆರಾಧನೆಗಳನ್ನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ನಿಜವಾಗಿ ನೀವು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. கடந்த 2 வாரம் நானும் கூட சபையில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. 2 ವಾರಗಳನ್ನು ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಲು ಆಗದಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು. ஆனாலும் கூட ஆவியிலே இந்த ஆராதனையோடு கூட சேர்ந்து ஜெபிக்கவும் பாடவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ಆದರೂ ಆ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಲು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோர்வுகள் இருந்தாலும் கூட ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು ಇದ್ದರೂ ಸಹ நாம் சோர்ந்து போக கூடாது. ನಾವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 80 இருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமும் பாரமாகவே இருக்கிறது. ನಮ್ಮ ಆಯುಷ್ಕಾಲಗಳು ಅದು 70 80 ಆಗಿದ್ದರೂ ಸಹ ಅದು ಕಷ್ಟಗಳಾಗಿರುತ್ತವೆ ಪ್ರಿಯರೇ. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து வருகிறான். ಸೈತಾನನು ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದ ಹಾಗಿದ್ದರು. பிசாசனுடைய வேலையே விசுவாசிகளை தாக்குற வேலை தான். ಸೈತಾನನ ಕೆಲಸವೇ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ತಾಕುವಂತ ಕೆಲಸವಾಗಿದೆ. நீங்கள் விசுவாசத்துல முன்னேற கூடாது. ನೀವು ವಿಶ್ವಾಸದ ಮುಂದೆ ಹೋಗಬಾರದು. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கூடாது. ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக பிசாசு தன்னுடைய ராஜ்யத்துக்காக அநேக ஜனங்களை இன்றைக்கு அவன் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನು ತನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಜನಗಳನ್ನ ಸಂಪಾದನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹುಡುಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆಂಬುದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எந்த விதத்திலும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகுகிற மக்களாய் காணப்படக்கூடாது. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಾವು ವಿಶ್ವಾಸವನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲದಂತ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நம்மை ಅಭಿಷೇಕಿத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ. நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ಆತನು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಾನೆ. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விலக்கி இருக்கிறார். ಉತ್ತರಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೆ ಎಷ್ಟು ದೂರ ಅಷ್ಟು ದೂರಕ್ಕೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ದೂರ ಮಾಡಿದ್ದಾನೆ. So we have a wonderful master in our life. ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಶಿಕ್ಷಕನಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். ಭಯಪಡಬೇಡ, ಅಂಜಬೇಡ ಎಂದು ದೇವರು ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நாம் ಆರಾಧಿக்கிற தேவன் கல்லல்ல, மரமல்ல, சிலை அல்ல. ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಕಲ್ಲೋ ಮರವೋ ಶಿಲ್ಪಿ ಅಲ್ಲ. He is a living God. ಆತನ ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அவர் ஆவியானவர். ಆತನ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು. நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். ಇಂದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದವನು. மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿದ್ದು ಇಂದು ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுமா? 3 அல்லேலೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. So I really am very happy to see many people in our church. ನಿಜವಾಗಿ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ ಅನೇಕ ಜನರನ್ನು ನೋಡಿ. என் பலவீன நேரங்களில கூட அநேகர் எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ನನ್ನ ಬಲಹೀನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅನೇಕರು ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ஒரு சிலர் நேரடியா வந்து என்னை பார்த்து ஜெபிக்கிறார்கள். ಕೆಲವರು ನೇರವಾಗಿ ಬಂದು ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. நேத்து ஒரு வாலிப பிள்ளை ஷேரன் அங்க என்னை வந்து பார்த்துச்சு. ನನ್ನ ಯವನ ಮಗಳು ಆ ಶಾರನ್ ನನ್ನನ್ನು ಬಂದು ನೋಡಿದ್ರು. பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு, டாடி நான் ஜெபம் பண்றேன். ನೋಡಿ ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡಿ, ಡ್ಯಾಡಿ ನಾನು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. I really shocked. ನಾನು ನಿಜವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟೆನು. பக்கத்துல முட்டி போட்டு ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲೂರಿ எனக்காக ஜெபித்தது. ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಳು. சோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ. என்னை நினைப்பதற்கு சில ஆட்கள் இருக்கிறார்கள். ನನ್ನ ನೆನೆಸುವುದಕ್ಕೆ ಕೆಲವು ಜನರಿದ್ದಾರೆ. நான் மருத்துவமனையில இருந்தேன். ನಾನು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. சரவணய்யா வந்தாரு. ಶರಣಯ್ಯ ಬಂದರು. பார்த்து ஜெபம் பண்ணாரு. ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ என் கையில ஆஃபரிங் கொடுத்துட்டு போறாரு. ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಅವರು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋದರು. ஒரு சாதாரண ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டின்கிறார். ಅವರು ಆಟೋ ಚಾಲನೆ அது ಮಾಡುವಂತವರು. மாத்திரம் இல்ல, நீங்க முதல்ல கேட்டீங்க, ஹாஸ்டலுக்கு போய் ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்திருக்கிறார். ನೀವು ಕೇಳಿದಂತೆ ಆಶ್ರಮಕ್ಕೆ ಹೋಗಿ ಆಹಾರವನ್ನು ಅವರು ಒದಗಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சாம் எஸ்தர் ஹாஸ்பிடலுக்கு வந்தாரு. ಸ್ಯಾಮ್ ಅಯ್ಯವರು ಎಸ್ತರ್ ಅಮ್ಮ ಅವರು ಬಂದಿದ್ರು. என்ன வந்து பார்த்து கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போனாரு. ನಾನು ಬಂದು ನೋಡಿ ಕೆಲವು ಸಮಯ ಮಾತನಾಡಿ ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஹalleluya. ஹalleluya. செல்வா கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னை விசாரித்து அங்கிள் எப்படி இருக்கிறீங்க என்று என்னை விசாரித்தார். ಸೆಲ್ವಯ್ಯ ಅವರು ಸಹ ಕರೆ ಕೊಟ್ಟು ಅಯ್ಯ ಹೇಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. So I am really very much thankful and grateful to all of you. ನಾನು ಬಹಳ ಕೃತಜ್ಞತೆಯಾಗಿ ನಿಮಗೆ ಇರುತ್ತೇನೆ, ನಿಮಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. தொடர்ந்து நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ஒருவரை விசாரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ವಿಚಾರ ಮಾಡುವುದನ್ನು இந்த ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ಲೋಕ ನಮಗೆ ನಿರಂತರವಲ್ಲ. We are living in a temporary world. ನಾವು ಒಂದು ಟೆಂಪರರಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ We don't know what is happening in the next hour. ಮುಂದಿನ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. Hallelujah. ஹalleluya. ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற ஒரு திடமனது நம்பிக்கை நமக்குள்ள காணப்படும். ಅದು ದೇವರು ಒಂದು ಕ್ಷಣ ಸಹ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂಬ ಆ ದೃಢ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. இந்த சபையில கூட அநேகர் பொருளுதவி செய்கிறீர்கள். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ವಸ್ತುಗಳ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. நிறைய நீங்க அநேக வேலை செய்யற பிள்ளைகள் கூட காணிக்கை தசம பாகம் நீங்கள் கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். ಯವನ ಮಕ್ಕಳು ಕೆಲಸ ಮಾಡುವ ಕಾಣಿಕೆಗಳು ದಶಾಂಶಗಳನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದೀರಾ. வேலை செய்கிற பிள்ளைகள் நீங்கள் ஒழுங்குக்கிறமாய் கர்த்தருக்கு தசமமாக கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಕ್ರಮವಾಗಿ ದೇವರಿಗೆ ಎಂದು ದಶಾಂಶಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿ நீங்கள் ஊழியத்துக்கு உதவியாய் இருக்க வேண்டும். ನೀವು ಸೇವೆಗೆ ಸಹಾಯಕರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. கடந்த வாரத்துல அந்த காணிக்கை பெட்டியில ஒரு கவர் பார்த்தேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಲು ಒಂದು ಕವರ್ ಅನ್ನು ನೋಡಿದೆನು. பார்த்தா ஆலன் எழுதிருந்துச்சு. ನೋಡಿದ್ರೆ ಆಲನ್ ಎಂಬುದಾಗಿ நான் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஷாக் ஆயிட்டேன். ನಾನು ಶಾಕ್ ಆದೆನು. இப்போ என்ன ஆலன் படிக்கிறாரா இல்ல வேலைக்கு போறாரா தெரியல. ಆಲನ್ ಇವರು ಓದುತ್ತಿದ್ದಾರಾ ಇಲ್ಲ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರಾ? படிச்சு முடிச்சு வேலைக்கு போறாரு பாருங்க. ಓದಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಗಿಸಿ அவருக்கு கிடைச்ச சம்பளத்துல ஒரு தசம பாகம் வச்சிருக்கிறார். ಅವ್ರು ಸಿಗದಂತ ಸಂಬಳದಲ್ಲಿ ಒಂದು ದಶಾಂಶವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ಕೊಡಿರಿ ಆಗ ನಿಮಗೂ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ಕೊಡುವನ ಬಳಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತಾನೆ. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்க. ಅದು ಹೊರ ಚೆಲ್ಲುವಷ್ಟು ದೇವರು ನಿಮಗೆ ಬಹಳವಾಗಿ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ಈ ಲೋಕ ನಮಗೆ ನಿರಂತರವಲ್ಲ. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமாய் இருக்கிறது. ಶರೀರದ ಪ್ರಯತ್ನಗಳು ಅದು ಅಲ್ಪ ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ. ஆனால் தேவ பக்தியானது ಆದರೆ ದೇವರ ಭಕ್ತಿಯಾದದ್ದು இந்த ஜீவனுக்கும் ಈ ಜೀವನಕ್ಕೂ மறு ஜீவனுக்கும் ಮರು ಜೀವಕ್ಕೂ அது பிரயோஜனமாய் ಅದು இருக்கிறது. ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. Praise the Lord. ಹalleluya. Praise the Lord. ಹalleluya. Hallelujah. ಹalleluya. ஆக நீங்கள் ஜெபிக்கிற விசுவாசிகளாய், கொடுக்கிற விசுவாசிகளாய், ஆராதிக்கிற விசுவாசிகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ಆದ ಕಾರಣ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ, ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿ, ಕೊಡುವ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಇರಬೇಕು. எத்தனையோ வருடங்களாக நாம் ஆலயத்துக்கு போகிறோம். ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಿಂದ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವವರಾಗಿ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாம் அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿದ್ದೇವೆ. இன்னும் ஒரு சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில திடமாய் ஸ்ட்ராங்கா இன்னும் இல்லாமல் இருக்கிறார். ಇನ್ನು ಕೆಲವರು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೃಢವಾಗಿ ஒரு ಇಲ್ಲದಿರೋದಾಗಿದ್ದಾರೆ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೆ ಅವರು ಸೋತು ಹೋಗುವವರಾಗಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தை இப்படி சொல்லுகிறார். ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದನು. வாசிங்க 1 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம். 1 ಕೊರಿಂಥ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ. 1 Corinthians 1 ಕೊರಿಂಥ ಬರೆದಂತ chapter ಪತ್ರಿಕೆ 11 verse 1. 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ஆமென். பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆಯೇ நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை சரித்திரம் நாம் அறிந்திருக்கிறோம். ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನ ಜೀವಿತ ಚರಿತ್ರವನ್ನ ತಿಳಿದವರಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்தவன், ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದವನು, சபைகளை துன்புறுத்தினவன், ಸಭೆಗಳನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದವನು. ஆமென். ಆಮೆನ್. அவன் எப்பொழுது பார்த்தாலும் தேவனுக்கு விரோதமாய் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ಯಾವಾಗಲೂ ನೋಡಿದ್ರಾಗ್ಲೂ ಸಹ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவனுடைய கண்களை குருடாக்கி ஆண்டவர் அவனை பிடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ದಮಸ್ಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆತನ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಕುರುಡಾಗಿ எப்பொழுது ಮಾರ್ಪಡಿಸಿದನು. அவன் ஆண்டவரை அறிந்தானோ, ಯಾವಾಗ ಆತನು ದೇವರನ್ನ ತಿಳಿದನೋ, தெரிந்து கொண்டானோ, ತಿಳಿದುಕೊಂಡನೋ, அன்று முதல் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான். ಆ ದಿನದಿಂದ ದೇವರ ಕೆಲಸ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದನು. அவன் மூலமாய்
மூலமாய் தான் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಪತ್ರಿಕೆಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟವು. கொரிந்து சபை, ಕೊರಿಂಥ ಸಭೆ, எபேசு சபை, ಎಫೆಸ ಸಭೆ, கலாத்திய சபை, ಗಲಾತ್ಯ ಸಭೆ, பிலிப்பு சபை, ಫಿಲಿಪ್ ಸಭೆ, இவைகளெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலினாலே உருவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ಇವರೆಲ್ಲರೂ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಮುಖಾಂತರವಾಗಿ ರೂಪಾಂತರಗೊಂಡವರು. இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்யும் பொழுது ಹೀಗೆ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವವನಾಗಿ அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் யாராலும் ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳಿದವರು ಹೇರಾಳವಾದವರು அவனை பிடித்திருக்கிறார்கள், ಆತನ ಹಿಡಿದಿದ್ದಾರೆ, அடித்திருக்கிறார்கள், ಹೊಡೆದಿದ್ದಾರೆ, துப்பியிருக்கிறார்கள், ಆತನ ಉಗುಳಿದಿದ್ದಾರೆ, தொழுமரத்திலே மாட்டி வைத்திருக்கிறார்கள். ಮರದಲ್ಲಿ ತೂಗು ಹಾಕಿದ್ದಾರೆ. அவன் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. ಒಂದು ದಿನ ಸಹ ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. அவன் என்ன சொல்றான்? ಆತನ ಏನು ಹೇಳಿದನು? இப்படிப்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகளின் மத்தியிலே ಇಂತ ಒಂದು ಕಷ್ಟ ನಷ್ಟ ಪಾಡುಗಳ ಒಂದು ಮಧ್ಯದಲ್ಲಿ நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆಯೇ நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக நேரங்களிலே ஒரு சின்ன விஷயத்துக்காக கர்த்தரை நாம் மறுதலிக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ನಾವು ತಿರಸ್ಕಾರ ஆண்டவரை ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. குறித்து குறை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ದೇವರ ಕುರಿತೇ ಕೊರತೆ ಹೇಳುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ஒருவேளை மாம்சத்துல நாம் பேசி இருந்தாலும் ಒಂದು ವೇಳೆ ಮಾಂಸದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದರೂ ಸಹ மறுபடியும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பை கேட்டுக்கொண்டு தேவனோடு கிட்டி சேர வேண்டியது அவசியம். ಮತ್ತೆ ದೇವರಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ ದೇವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಕು. கடந்த 2-3 வருட காலமாக என் சரீரத்தின் பலவீனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2-3 ವರ್ಷ ಕಾಲಗಳ ಹಿಂದಾಗಿರುವಂತ ನನ್ನ ಶರೀರದ ಬಲಹೀನತೆಗಳು ನೀವು ಅರಿತವರಾಗಿದ್ದೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாங்கள் சோர்ந்து போகவே இல்லை. ನಾವು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. நாங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ಯಾವ ಪಕ್ಕದ ನಾವು ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಿಲುಕಿದರೂ நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗೋದಿಲ್ಲ. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் ನಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಕರೆದಾತನು ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பவுலுடைய வார்த்தை என்ன? ಪೌಲನ ಒಂದು ಮಾತು ಏನು? நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ, ನಾನು ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು அவருடைய ಅನುಸರಿಸುವವನಾಗಿದ್ದೇನೋ, வழியிலே நடக்கிறேனோ, ಆತನ ದಾರಿಯಲ್ಲಿ அவருக்கு ನಡೆಯುತ್ತೇನೋ, ஊழியம் செய்கிறேனோ, ಆತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೋ, சபைகளை உருவாக்குகிறேனோ, ಸಭೆಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೋ, அதைப் போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ಅದೇ ಪ್ರಕಾರ ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலவேளையிலே நீங்கள் யாரை பின்பற்றுகிறவர்களா இருக்கு? ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀವು ಯಾರನ್ನ Who is your ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿದ್ದೀರಾ? master? ಯಾರ್ ನಿಮ್ಮ Who is your ಯಜಮಾನನು? leader? ಯಾರ್ ನಿಮ್ಮ ಒಂದು ನಾಯಕನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய விசுவாசிகள் அநேக நேரங்களிலே பின்வாங்கி போய் விடுகிறார். ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಹಿಂಜರಿದು ಹೋಗುವವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த காலம் பொல்லாததுதான். ಈ ಕಾಲ ಒಂದು ದುಷ್ಟ ಕಾಲವಾಗಿದೆ. பிசாசு பெரிய பிரச்சனைகளை இன்றைக்கு குடும்பத்திலே, சபையிலே, வாழ்க்கையிலே கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். ಸೈತಾನನ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಸಭೆಯಲ್ಲಿ He brings ತರುವವನಾಗಿದ್ದಾನೆ. always misunderstanding. ಆತನು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸಂದೇಹದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இன்றைக்கு ತರುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆதி அன்பு கிடையாது. ಆತ್ಮಿಕ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அந்த நாட்கள்ல விசுவாசிகள் ஒருவர் பார்த்தா எவ்வளவு அன்பா இருப்பார்கள், ಆ ಕಾಲಗಳು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ, எவ்வளவு ஐக்கியமா இருப்பார்கள். ಎಷ್ಟು ಐಕ್ಯತೆ They ಉಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. love one another. ಅವರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ, They help one another. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು They pray ಸಹಾಯಕರಾಗಿರ್ತಾರೆ. one another. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ஒரே ಮಾಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. மனம், ஒரே ஏக சிந்தை அவர்களுக்குள்ள ಒಂದೇ காணப்பட்டது. ಮನಸ್ಸು, ಒಂದೇ ಆಲೋಚನೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. இன்னைக்கு நம்முடைய சபையில காணப்படுகிறதா? ಇಂದು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕುಟುಂಬ பிள்ளைகள் இருக்கிறார்கள், ಮಕ್ಕಳಿದ್ರೆ, நமக்கு சொந்த அலுவல்கள் காணப்படுகிறது. ನಮಗೆ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இவைகளின் மத்தியில கூட ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ நான் விசுவாசி, ನಾನ್ ವಿಶ್ವಾಸಿ, நான் தேவனுடைய பிள்ளை, ನಾನ್ ದೇವರ ಮಗು, நான் சபையில இருக்கிறேன், ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ, விசுவாசிகளோடு எனக்கு ஐக்கியம் வேண்டும், ವಿಶ್ವಾಸಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆ ಬೇಕು. அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. So பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ. இந்த கால வேளையிலே ಮುಂಜಾನೆ ಜಾವದಲ್ಲಿ என்னுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு பிரச்சனைகள், வேதனைகள், பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು, ವೇದನೆಗಳು, ಪಾಡುಗಳು ಬರುತ್ತಾನೆ ಇದೆ. ஆனாலும் கூட அவைகளை நான் அதிகமாய் குறித்து எண்ணுகிறது கிடையாது. ಆದರೂ ಅವುಗಳ ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. இந்த சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ಶರೀರವನ್ನ ಕೊಲ್ಲೋದವನಿಗೆ
ಭಯಪಡಬೇಡಿರಿ. உங்கள் ஆத்துமாவை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படுங்கள். ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನ ಕೊಲ್ಲುವವನಿಗೆ ಭಯಪಡಿರಿ. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி ಕರಗಳನ್ನು சொல்லுவோம். ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸೋಣ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிற ஒரு ಈ காரியம். ಶರೀರ ಮಣ್ಣಾದ ಶರೀರ ಮಣ್ಣಿಗೆ ತಿರುಗುವಂತ ಶರೀರವಾಗಿದೆ. நம்முடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியதா ನನ್ನ இருக்கு. ಆತ್ಮ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತದಾಗಿದೆ. ஆகவே அனுதினமும் தேவனை சார்ந்து தேவனை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಅನುದಿನ ದೇವರನ್ನೇ ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡೋಣ. ஒரு மனுஷன் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய வழியிலே நடப்பான் என்று சொன்னால் ಒಂದು ಮನುಷ್ಯನ್ ದೇವರನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸಿ ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಾದರೆ எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ದೇವರು ಆತನಿಗೆ ಸಹಾಯಕನಾಗಿರುತ್ತಾನೆ. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವ ಸಂಕಟಗಳು ಅಧಿಕವಾದರೂ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ அவள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். ಅವು ಎಲ್ಲಗಳಿಂದಲೂ ದೇವರು ಆತನ ಬಿಡುಗಡೆ We ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. should have a hope and trust on God. ಅಂತ ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸ ದೇವರಲ್ಲಿ ಇರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை மருந்தோ மாத்திரையோ டாக்டர்களோ ஒரு அளவுக்கு நமக்கு சிகிச்சை கொடுக்கலாம், ஒரு அளவுக்கு நமக்கு உதவி செய்யலாம். ವೈದ್ಯನೋ ಮಾತ್ರೆಗಳು ಔಷಧಿಗಳು ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ನಮಗೆ ಅದು ಚಿಕಿತ್ಸೆಗಳನ್ನು ಸಹಾಯವನ್ನ ಕೊಡಬಹುದು. ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், ಆದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರು எல்லாவற்றிலும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಲು ಆತ ನಮಗೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾನೆ. அதாவது கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் ಕೊರಿಂಥ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ அங்கே 9-10 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. 9-10 ವಚನಗಳನ್ನು ಓದೋಣ. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இல்லம்மா 1 கொரிந்தியர் 1 Corinthians I'm sorry 2 Corinthians 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-10. எஸ், இந்த 9-10 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ಈ 9-10 ವಚನದಲ್ಲಿ ಏನನ್ನ ಓದುತ್ತೇವೆ? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், ನಾವು ನಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಭರವಸೆ ಇಡದೆ. ஆமென் ಆಮೆನ್. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம மேல தான் நம்பிக்கை இருக்கு. ಅನೇಕ ನಮ್ಮ ಮೇಲೇನೆ ಭರವಸೆ. என் பணம், ನನ್ನ ಹಣ, என் பலம், ನನ್ನ ಬಲ, என் அழகு, ನನ್ನ ಸೌಂದರ್ಯ, என் சொத்து, ನನ್ನ ಸೊತ್ತುಗಳು, என் வேலை ನನ್ನ ಕೆಲಸ எனக்கு உதவி செய்யும் சொல்லி ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஆனா பவுல் சொல்றான், ಆದ್ರೆ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் ನಾವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವ ದೇವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡೋಣ. Are you have faith on God? ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವವರಾಗಿದ್ದೀರಾ? இன்னும் நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்போமானால், ಇನ್ನು ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಭರವಸೆ இன்னும் ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? உலகத்தின் மீது நம்பிக்கை வைப்போமானால் ಲೋಕದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದರೆ ஒரு நாளைக்கு நாம் வெட்கப்பட்டு போவோம் என்பதில் சந்தேகமே ಒಂದು ದಿನ கிடையாது. ನಾವು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟು ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದ್ರದಲ್ಲಿ ಸಂದೇಹವೇ ಇಲ್ಲ. மனுஷனை நம்பதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. ಮನುಷ್ಯ ನಂಬುವುದಕ್ಕಿಂತ ದೇವರನ್ನು ಆಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ಮೇಲಾದಂತ ಕಾರ್ಯ. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವವರಾಗಿ மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ಮರಣ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಶ್ಚಯಿಸಿಕೊಂಡಿದ್ದೆವು. Sometimes we are thinking I am going to die. ಕೆಲವು ಸಮಯ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನಾವು ಸಾಯುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த காரியம் நடக்காது, ಈ ಕಾರ್ಯ இது ನಡೆಯೋದಿಲ್ಲ, முடியாது, ಇದು ಆಗೋದಿಲ್ಲ, நான் என்ன செய்வேன்? ನಾನು ಏನು ಮಾಡೋದು? Sometimes we will have that kind of mind. ಇಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ஆனால் 10th வசனத்துல சொல்றாரு, ಆದ್ರೆ 10ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, அப்படிப்பட்ட மரணத்தினின்று ಅಂತ ಒಂದು ಭಯಂಕರವಾದಂತ ಮರಣದಿಂದ அவர் எங்களை தப்புவித்தார், ಆತನು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், ಈಗಲೂ ತಪ್ಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ, இன்னும் தப்புவிப்பார் ಮುಂದಕ್ಕೂ ತಪ್ಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ என்று அவரையே நம்பி இருக்கிறோம். ಎಂದು ಹೇಳಿ ಆತನನ್ನೇ ನಂಬಿರುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கால வேளையில கர்த்தர் மீது
உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை ಈ சொல்லுங்க. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ದೇವರಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. அவர் எங்களை தப்புவித்தார். ಆತ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. எவ்ரி டே அவர் எங்களை தப்புவிக்கிறார். ಪ್ರತಿದಿನ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. வரும் காலங்களிலே எங்களை தப்புவிப்பார் ಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲೂ ಸಹ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಲು என்று ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ அவரையே நம்பி இருக்கிறோம். ಎಂದು ಹೇಳಿ ಆತನನ್ನೇ ನಿರೀಕ್ಷಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, ಎಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ನೋಡಿರಿ, என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. ಎಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ನೋಡಿರಿ. ஏன் கோயிலுக்கு போறேன்னா, ಯಾಕೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஐயோ ஐயோ என்ன பண்றதுங்க வீட்ல, ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಮನೆಯಲ್ಲಿ, சண்டே தானே, ಇವತ್ತು ಭಾನುವಾರ ಅಲ್ವಾ, அப்படி போயிட்டு வந்துடலாம். ಹಂಗ ಹೋಗಿ ಬರ್ತೇವೆ. அங்க போனா யாரன்னா பார்க்கலாம். ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಯಾರನ್ನಾದ್ರೂ ನೋಡ್ಬೋದು. இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரோம், ಯಾಕೆ ಸಭೆಗೆ ஏன் ಬರ್ತೇವೆ, ஜெபிக்கிறோம், ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ஏன் ಮಾಡ್ತೇವೆ, பாடுறோம், ಯಾಕೆ ಹಾಡನ್ನ ஏன் ಹಾಡುತ್ತೇವೆ, துதிக்கிறோம் ಯಾಕೆ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ என்கிற அறிவு இன்றைக்கு இல்லாமல் நமக்குள்ள காணப்படுகிறது. ಎಂತ ಅರಿವು ಇಲ್ಲದಂತೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஆராதிக்கிற தேவன் கல் அல்ல, மரம் அல்ல, சிலை ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಕಲ್ಲೋ ಮನವೋ ಶಿಲ್ಪಿ ಅಲ್ಲ. என் வாழ்க்கையில நான் நியமித்திருக்க யோசித்திருக்கிறேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. என்ன கஷ்டம் வந்தாலும், ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದರೂ, என்ன வியாதி வந்தாலும், ಎಂಥ ಒಂದು ವ್ಯಾಧಿ நான் மரண படுக்கையில இருந்தாலும் ನನ್ನ ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ அவரை விட்டு பின்வாங்க கூடாது. ಅವನ ಬಿಟ್ಟು ಹಿಂಜರಿಯೋದಿಲ್ಲ. அவரை ஒருபோதும் மறுதலிக்க கூடாது. ಅದು ಒಂದು ಕ್ಷಣ ಸಹ ನನ್ನ அவரை ஒருபோதும் தூஷித்து பேசக்கூடாது. ಒಂದು ದಿನ ಸಹ ದೂಷಣೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಹಿಂಬಾಲಿಸುವ ಪ್ರಕಾರವೇ என் விசுவாசிகள் கர்த்தரை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்ளும். ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾಗಿ ನಾನು எனக்குள்ள ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும். ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಬೇಕಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா சொல்லுமா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு நாளும் அநேக யோசனைகள் இருக்கிறது. ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳು ನನ್ನಲ್ಲಿವೆ. எவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಬಲಹೀನತೆಗಳು ಇವೆ. சில காரியங்களை யோசித்தால் ஏண்டா வாழ்க்கை என்று வெறுத்து போகிற ஒரு காரியம் ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಾಗ ಏನಪ್ಪ ಜೀವಿತ ಅಂತ ನಾನು ಬೇಸರಗೊಳ್ಳುವಂತ ದಿನಗಳು ಉಂಟು. ஆனால் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಉಜ್ಜೀವನ ಮಾಡ್ತಾನೆ. நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார், ನಾನು ಮತ್ತೆ ಜೀವಂತ நம்மை ಪಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ, பலப்படுத்துகிறவராய் ನಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಬಲಪಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலக கூடாது. ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸನ ಬಿಟ್ಟು ನೀವು ಅಗಲಬಾರದು. தேவனை மறக்கிறவர்களே, ದೇವರನ್ನ ಮರೆಯುವವರೇ, உங்களை நான் பீறி போடுவேன் என்று சொல்லுங்க. ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಹರಿದು ಬಿಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ ವಚನ. இப்ப வாசித்தோம், முதல்ல சங்கீதத்துல வாசித்தீங்க, ಓದಿದ ಕೀರ್ತನೆ, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறான். ದೇವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದುರ್ಮತಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. நாம் அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படக்கூடாது. ನಾವು ಅಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. கர்த்தருக்குள் பிரியமான தேவத்தின் ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களை அதிகமாய் நான் நேசிக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವ, உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ಎಲ್ಲರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ உங்கள் ಮಾಡುತ್ತೇನೆ. ஒவ்வொருவரையும் நான் பார்க்கணும், பேசணும் என்று விரும்புகிறேன். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನಾನು ನೋಡಬೇಕು, ಮಾತನಾಡಬೇಕು, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று நான் ನೀವು விரும்புகிறேன். ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ நீங்கள் ஒரு ಪ್ರಾರ್ಥನೆ தீர்க்கதரிசிகளாக, ನೀವು ಒಂದು ಪ್ರವಾದಿಗಳಾಗಿ, ஒரு ஜெப வீரர்களாக, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರர்களಾಗಿ, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿ, ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக, ಆತ್ಮಗಳ ಆದಾಯಗಳನ್ನ உங்கள் ಮಾಡುವವರಾಗಿ, மூலமாய் குடும்பங்கள் ನಿಮ್ಮ கட்டப்படுகிறதாக ಮುಖಾಂತರ ಕುಟುಂಬಗಳು ಕಟ್ಟಲ್ಪಡುವವಾಗಿ நான் கேள்விப்படும் பொழுது ನಾನು ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳುವಾಗ அதை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். ಅದಕ್ಕಿಂತ ಒಂದು ಸಂತೋಷ ನನಗೆ ಬೇರೊಂದಿಲ್ಲ. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ಒಂದು ಅಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳೋಣ. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ஐயா, எங்க வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நாங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் ನಾನು ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವೆನು. நீங்கள் இருந்தாலும் சரி, ನೀವಿದ್ದರೂ ಸರಿ, நீங்கள் இல்லாவிட்டாலும் ನೀವು சரி, ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿ, we will follow Jesus. ನಾವು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. We will believe God. ನಾವು ದೇವರನ್ನೇ We will ನಂಬುವವರಾಗಿದ್ದೇವೆ. trust God. ನಾವು ದೇವರಲ್ಲೇ We ನಂಬಿಕೆ will do ಇಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. His work. ನಾವು ಆತನ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவனை விட்டு விலகி போக கூடாது. ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬಾರದು. நமக்காக இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். ನಮಗಾಗಿ ಜನಿಸಿ ಬದುಕಿ ಸತ್ತು ಪುನರಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದಂತ ದೇವರನ್ನು இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. ಇಂದು ಆತನ ಕಲ್ಲರೆಗಳು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬಗಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. கிருஷ்ணவேணி அம்மா அவங்க சொந்த அருமையான வீடுங்க கட்டின்னு இருக்கிறாங்க. ಕೃಷ್ಣವೇಣಿ ಅಮ್ಮ ಅವರು ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. ஆல்ரெடி சுபா அம்மா அவங்க வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ಶುಭ ಅಮ್ಮ ಅವರು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಸ್ವಂತ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿದ್ದಾರೆ. அவங்க
எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும். ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಂತ ಮನೆಗಳಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. சும்மா இந்த உலகத்துல எனக்கு வீடு வேணாம் பரலோகத்துல வீடு இருக்குதுன்னு பேசின்னு இருக்க கூடாது. ಸುಮ್ನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಮನೆ ಬೇಡ ಪರಲೋಕದ ಮನೆ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು ಅಂತ ಮಾತಾಡ. சம்பாதிக்கிறதெல்லாம் சாப்பிட்டு கறி முட்டை சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದೆಲ್ಲ அங்க இங்க ಮಾಂಸ சீட்டு ಮುಟ್ಟೆ கட்டிட்டு ತಿಂದು எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. ಅಲ್ಲಲ್ಲಿ ಚೀಟಿ ಕಟ್ಟಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. நீங்க அழகா இருக்கணும். ನೀವು ಸುಂದರವಾಗಿ நீங்க ஆசீர்வாதமா ನೀವು இருக்கணும். ಆಶೀರ್ವಾದಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬೇಕು. நீங்க எல்லாம் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல காணப்பட வேண்டும். ನೀವೆಲ್ಲರೂ ಉನ್ನತವಾದಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ நம்ம ಕಾಣಬೇಕು. விசுவாசிகள் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா சொல்லுமா. ஹalleluya. 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 தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ಅವರು ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ರು. நாளையிலிருந்து சாயங்காலம் 5 லிருந்து 7 மணி இங்க ஒரு ஜெபம் என்று சொல்லி. ನಾಳೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲ 5 ರಿಂದ 7 ಗಂಟೆಯವರೆಗೂ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ. I need all of your prayers. ನನಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். ನೀ ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். ದೇವರು ನನ್ನ ಅಗತ್ಯವನ್ನು ಸಂಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இன்னும் கொஞ்சம் காலத்தை கர்த்தர் எனக்கு கூட்டி கொடுப்பார். ಸ್ವಲ್ಪ ಕಾಲಗಳು ದೇವರು ನನಗೆ ಕೂಡಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. I request all the believers to come evening at 5 to 7 to pray for me. ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬಂದು ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿರಿ. என்னடா நாளைக்கு வேற இன்னைக்கு தான் காணிக்கை கொடுத்துட்டு இருக்கறேன் நாளைக்கு வேற நான் எங்க இருந்து காணிக்கை வருதுன்னு நினைக்காத. ಇವತ್ತೇ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ I don't need your money. ನಿಮ್ಮ ಒಂದು ಹಣ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. Please come to pray for me. ದಯಮಾಡಿ ಬಂದು ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. அது மாத்திரம் இல்ல. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ 1ஆம் தேதி காலை early morning prayer இருக்கிறது. 1ನೇ ತಾರೀಕು ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಉಂಟು. Tuesday ಅದು ಮಂಗಳವಾರ as usual morning 5 to 6 prayer இருக்கிறது. ಯಥಾ ಪ್ರಕಾರ ಆ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. விசுவாசிகள் இந்த காலகட்டங்களிலே ஜெபிக்கிறவர்களாய் தேவனோடு சேர்ந்து வாழ்கிறவர்களாய் இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಗೊಳ್ಳುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೂಟವನ್ನ ಮುಕ್ತಾಯ ಮಾಡೋಣ. இன்னும் ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் இருக்கா? ಇನ್ನೇನಾದ್ರೂ ಕಾರ್ಯಗಳಿದ್ರೆ Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನ ಬಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. Let us all close our eyes and bow down our heads. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನ ಬಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. மரித்தோரிலிருந்து எழும்பின தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ಸತ್ತವರಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಿದಂತ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸವನ್ನ ಇಡುವಾಗ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಕೊಡುವವನು. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ಎಲ್ಲರೂ செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡೋಣ. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. வியாதிகள் மத்தியில, ವ್ಯಾಧಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, பிரச்சனைகளின் மத்தியில, ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, நெருக்கங்களின் மத்தியில ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಮಧ್ಯದಲ್ಲಿ நாம் சோர்ந்து ನಾವು ಸೋತು போகாது. ಹೋಗಬಾರದು. அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷமே, ஆடலும்
தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நன்றி செலுத்துங்க. ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡಿ. அவர் போதுமானவர், ಸಾಕಾದ அவர் இரக்கமுள்ளவர், ಕರುಣೆಯುಳ್ಳ அவர் அன்புள்ளவர், ಪ್ರೀತಿಯುಳ್ಳ அவர் நேசிக்கிறவர், ಪ್ರೀತಿಸುವವನ அவர் உதவி செய்கிறவர். ಸಹಾಯ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய நம்பிக்கை அவர் மீது காணப்படும். ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಆತನ ಮೇಲೆ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மகா இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரே, ಮಹಾ ಕರುಣೆಯುಳ್ಳ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், ನಿಮ್ಮನ್ನು ஸ்தோத்திரிக்கிறோம், ಸ್ತುತಿ வாழ்த்துகிறோம். ಮಾಡುತ್ತೇವೆ, ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ಈ ಆರಾಧನೆಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. உம்முடைய பிள்ளைகளை காணும்படி செய்தீரே நன்றி. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಸ್ತೋತ್ರ. ஜபத்திலும் ஆராதனையிலும் சாட்சியிலும் கலந்து கொள்ள உதவி செய்தீரே நன்றி. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೂ ಸಾಕ್ಷಿಗಳು ಆರಾಧನೆ ಭಾಗವಹಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. உம்முடைய அருமையான திவ்யமான வார்த்தைகளுக்கு நன்றி ನಿಮ್ಮ செலுத்துகிறோம். ಪ್ರೀತಿಯ ಒಂದು ದಿವ್ಯವಾದಂತ ಮಾತುಗಳನ್ನು தேவன் இல்லை என்று மதிகேட்டவன் சொல்லுகிறான். ದೇವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದುರ್ಮತಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கோ ಆದರೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೋ சியோனிலிருந்து ಚಿಯೋನನಿಂದ ஆசீர்வாதம், ಆಶೀರ್ವಾದ, யாக்கோபிலிருந்து களிப்பு. ಆ ಸಂತೋಷವು. நீ கொடுத்த எல்லா வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்கு நன்றி ಕೊಟ್ಟಂತ செலுத்துகிறோம். ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನದ ಮಾತುಗಳಿಗಾಗಿ நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ಆ ಒಳ್ಳೆದನ್ನ ಸ್ವತಂತ್ರ ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ಆಶೀರ್ವಾದವನ್ನ சுகத்தை ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, எடுத்துக் கொள்ளுகிறோம். ಸೌಖ್ಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, பிசாசின் தலையை நாங்கள் முறிக்கிறோம். ಸೈತಾನ ತಲೆಯನ್ನ ನಾವು ಜಜ್ಜುತ್ತೇವೆ. எங்கள் குடும்பங்கள், எங்கள் விசுவாசிகள் எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்க உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ಕುಟುಂಬವನ್ನ, ಸಭೆಯನ್ನ, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ಈ ಸಭೆಯನ್ನು ಒಪ್ಪಿಸಿ மறுபடியும் நாங்கள் காணும் வரை ಮತ್ತೆ ನಾವು ಕಾಣುವವರೆಗೂ உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ನಿನ್ನ ಕೃಪೆ ನಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. இந்த ஊழியத்தை எடுத்து ஆண்டவரே ஆசீர்வதியும் பயன்படுத்தும். ಈ ಸೇವೆಯನ್ನು ಎತ್ತಿ ದೇವರೇ ಆಶೀರ್ವದಿಸಿ நாளுக்கு நாள் ಉಪಯೋಗಿಸಪ್ಪ. விருத்தி அடைய உதவி செய்யும். ದಿನ ದಿನ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಲು இந்த ಸಹಾಯ வாரத்தில் நடக்க இருக்கிற ஜெப கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕೂಟಗಳು, ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்களோடு இடைபடும் ஆண்டவரே. ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಐಕ್ಯತೆಗೊಳ್ಳು. விசுவாசிகளுக்கு நேரத்தை கூட்டி தாரும். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸಮಯವನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಡಪ್ಪ. Let them all come to this house and pray for me, Lord. ಎಲ್ಲರೂ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿ. I need your prayer. ನನಗೆ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ I ಅಗತ್ಯವಾಗಿದೆ. need their prayers. ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ನನಗೆ I need their ಅಗತ್ಯವಾಗಿದೆ. support. ಆತನ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. சமயத்தை கூட்டி கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ಸಮಯವನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ இவை எல்லாவற்றையும் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நல்லவல்ல நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன் ಸತ್ತು பிதாவே. ಪುನರಾತ್ಮ ಹೊಂದಿದಂತ ರಾಜ ಸರ್ವಶಕ್ತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡೋಣ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.